யூதர்கள் எல்லோரையும் கொல்லுவதற்காக ஆமான் சதித்திட்டம் தீட்டினான். இந்த செய்தி மொர்தெக்காயை எட்டியது. ஆவிக்குரியவனான இவனோ எஸ்தருக்கு அந்த செய்தியை அனுப்புகிறான். அம்மா, நம்ம எல்லோருடைய உயிருக்கும் ஆபத்து வந்திருக்கிறது. என்னாச்சையா? யூதர்கள் எல்லோரையும் சங்கரிப்பதற்கு ஆமான் திட்டம் தீட்டிவிட்டான். இந்த தேசத்தில் இருக்கிற யூதர்கள் எல்லோரையும் கொலை செய்யப் போகிறான். ஒருவராலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் நீ ராஜாவுக்கு நெருக்கமாய், ராஜாவின் மனைவியாய் இருக்கிறாய். இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் உன்னால் மட்டும்தான் செய்ய முடியும். நீ போய் ராஜாவோடு பேசு. உண்மையான விஷயத்தை, உண்மையை ராஜாவுக்கு நீ எடுத்துச் சொல். நாம் ஒருவருக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியவர்கள் அல்லவென்று, நம்மை கொண்டு ராஜாவுக்கோ ராஜ்யத்திற்கோ எந்தவித கேடும் வராதென்று, நாமோ அடிமைகளாக இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எளியவர்கள் என்று தெரியப்படுத்து என்று சொன்னபோது, அப்பொழுது எஸ்தர் தன்னுடைய வளர்ப்பு தந்தையாயிருந்த இந்த மொர்தெக்காயுவுக்கு பதில் சொல்லி அனுப்புகிறாள். என்னவென்று தெரியுமா? அப்பா, ராஜாவினுடைய உத்தரவின்றி நான் ராஜாவை சந்திப்பது என்பது இங்கிருக்கிற சட்ட திட்டங்களுக்கு விரோதமானது. ராஜா அழைத்தால் தான் நான் போக முடியும். ராஜாவின் அழைப்பில்லாமல் ஒருவேளை நான் செல்லுவேன் என்றால் ராஜா எனக்கு மரண தண்டனை கூட விதிக்க வாய்ப்புண்டு. எனவே ராஜாவை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கில்லை. அதையும் மீறி நான் ராஜாவை சந்தித்தால் நான் கொல்லப்படலாம். இது அவளுடைய பதில். அப்பொழுது மொர்தெக்காய் அதற்கு என்ன சொல்கிறான்? இங்கே பாரு மகளே, சகாயம், யூதர்களுக்கான சகாயம் உன் மூலமாக வந்தால் அது நல்லது. ஒருவேளை உன்னிடத்திலிருந்து அந்த உதவி வராவிட்டால் தேவன் தம்முடைய உதவியை தம்முடைய வழியிலே கட்டாயம் அனுப்புவார், நம்மை காப்பாற்றுவார். ஆனால் உதவி செய்கிற இடத்திலிருந்தும் கூட உதவி செய்யாமல் நீ மௌனமாக இருந்து விடுவாய் என்றால், மகளே, அதற்கான பின் விளைவுகளை நீ சந்தித்தே ஆக வேண்டும். அப்பொழுது எஸ்தரினுடைய ரியாக்ஷன் என்னவென்று பார்க்கலாம். எஸ்தர் 4:15. அப்பொழுது எஸ்தர் மொர்தெக்காய்க்கு மறுபடியும் சொல்லச் சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடிவரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். நான் செத்தாலும் சாகிறேன், ஆனால் என்னைக் கொண்டு என்னுடைய ஜனங்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. நான் செத்தாலும் சாகிறேன், அதாவது என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை. எந்த அளவுக்கு அவள் தேவனை நேசித்தாள் என்றால், எந்த அளவுக்கு தேவனுடைய ஜனங்களை அவள் நேசித்தாள் என்றால், எந்த அளவுக்கு உண்மையை உணர்ந்து தேவனை ஆசீர்வதித்திருக்கிறதற்கு காரணம் பிறருக்கு ஆசீர்வாதமாயிருப்பதற்கே. தேவன் எனக்கு இவ்வளவு உன்னதமான ஒரு ஸ்தானத்தை, போஸ்டை எனக்கு அருளியிருக்க காரணம் தேவனுடைய ஜனங்களுக்கு நான் உபயோகப்பட வேண்டும் என்றுதான். எனவே தேவனுடைய சித்தத்திலே, தேவனுடைய திட்டத்திலே நானும் ஒரு பாத்திரமாய் இருப்பதற்கே, யூதர்களுக்கு எதிராக, யூதர்களின் உயிருக்கு எதிராக ஆபத்து வருகிற போது இவ்வளவு உன்னதமான ஒரு போஸ்டில் இருந்து கொண்டு நான் எதுவும் செய்யாவிட்டால் அது எப்படி? ஒருவேளை நான் துணிந்து ராஜாவை தேடிச் சென்றால் என்னை கொன்று விடுவாரோ என்னவோ. ஒருவேளை நான் கொல்லப்பட்டாலும் கொல்லப்படலாம். ஆனால் நான் இப்போது மௌனமாக இருக்க மாட்டேன். எவ்வளவு அற்புதம் பாருங்களேன். அவருடைய எண்ணம் என்னவென்றால், ஒரு புறத்தில் ராஜாவின் கட்டளையை ஒருவராலும் மாற்ற முடியாது. யூதர்கள் எல்லோரையும் கொல்லுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டான் ஆமான். மறுபுறத்திலே நான் ராஜாவினுடைய பெர்மிஷன் இல்லாமல், அவருடைய அழைப்பு இல்லாமல் ராஜாவினிடத்திலே என்னால் போகவே முடியாது. ஒருவேளை போனால் என்னுடைய உயிருக்கே ஆபத்து நேரலாம். அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சந்தர்ப்பத்தில், அசாத்தியமாக காணப்படுகிற ஒரு நிலைமையில எஸ்தர் சொன்ன காரியத்தை கவனிங்க. நீங்கள் எனக்காக உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். உபவாச ஜெபம் மட்டும்தான் நம்மை காப்பாற்றும். அந்த உபவாச ஜெபம் மட்டும்தான் அசாத்தியமாக காணப்படுகிற இந்த நிலைமையை சாத்தியமாக்கும். உபவாச ஜெபம் மட்டும்தான் சாவுக்கேதுவான நிலையில் இருக்கிற என்னையும் நம்மையும் காப்பாற்றும். நீங்கள் உபவாசம் இருங்கள், நானும் உபவாசம் இருக்கிறேன். 3 நாட்கள் உபவாசம் இருந்து நாம் எல்லோரும் ஜெபிக்கலாம். அதுதான் அந்நாளிலே
எஸ்தர் வைத்த வேண்டுகோளாயிருந்தது. சகோதர சகோதரிகளின் நாட்களிலும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தீவிரமாயிருக்கிறதா? ஒருவேளை அந்த பிரச்சனை உன் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறதா? கலக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறதா? பயத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதா? டென்ஷனை, அழுத்தத்தை, பிபியை உண்டாக்கி கொண்டிருக்கிறதா? என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ? என்னுடைய மகளின் வாழ்க்கை என்னவாகுமோ? மகனுடைய வாழ்க்கை என்னவாகுமோ? என் குடும்ப பிரச்சனைகள் என்னவாகுமோ? என்னுடைய வேலை என்னவாகுமோ? என்னுடைய சம்பாத்தியம் என்னவாகுமோ? என்னுடைய வியாபாரம் என்னவாகுமோ? என்னுடைய ஆரோக்கியம் என்னாகுமோ? எத்தனையோ பிரச்சனைகள் ஒருவேளை உன்னை திக்குமுக்காட பண்ணி கொண்டிருக்கலாம். உனக்கு இருக்கிற பிரச்சனை ஒருவேளை இன்று உனக்கு ஒரு மிகப்பெரிய அசாத்தியமாக தோன்றுகிறதா? என்னால் முடியவே முடியாது என்று கூட தோன்றுகிறதா? என்றால் கவனி, இதுவெல்லாம் உன்னால் முடியாதோ? கவனிங்க, உண்மையிலே எஸ்தர் ராஜாவினிடத்திலே அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் போவது என்பது முடியாது. அது நடக்காது, அசாத்தியம். மீறிப்போனால் கொலை செய்யப்படுவாள். அதுதான் நடக்கும். ஆனால் அந்த அசாத்தியத்தை சாத்தியமாக்கிக் கொள்ளுவதற்கு எஸ்தர் பயன்படுத்தின ஒரு பெரிய ஆயுதம் என்னவென்றால் உபவாச ஜெபம்தான். சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையில் எதுவும் தீராத பிரச்சனை இருக்கிறதா என்றால் உபவாசம் இருந்து ஜெபித்து பார். நீ என்னவோ செய்தாலும் பதிலே வராத பிரச்சனைகளுக்கு உபவாச ஜெபம் மட்டும்தான் ஒரு அற்புதமான தீர்வை தரும் என்ற உண்மையை நீ மறந்துவிடக்கூடாது. உபவாசம் இருக்கலாம் 3 நாட்கள் என்று சொல்லி டிக்ளேர் செய்துவிட்டாள். இவர்கள் எல்லோரும் உயிருக்கு ஆபத்தான சூழலில் இருந்த அவர்கள் எல்லோரும் உபவாசம் இருந்தார்கள். உயிருக்கு ஆபத்து வரும் சூழலில் இருந்த எஸ்தரும் உபவாசம் இருந்தாள். என்ன நடந்தது? 5வது அதிகாரம் 1வது வசனம். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு ராஜ அரமனையின் உள் முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். 3வது நாளிலே, 3ஆம் நாளிலே உபவாசத்தோடு கூட தான் அசாத்தியமாக இருந்த அந்த சூழ்நிலையை சாத்தியமாக்கிக் கொள்வதற்கு தைரியத்தோடு கூட ராஜாவினிடத்திற்கு போகிறார். அடிமேல் அடியெடுத்து நடந்து கொண்டிருக்கிற போது அவளுக்கு எத்தனையோ யோசனைகள் இருந்திருக்கும். ஒருவேளை இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே கடைசி நாளாக கூட இருக்கலாம். இந்த ராஜா ஒருவேளை என்னை கொன்றுவிடலாம். எனக்கு இருக்கிற இந்த போஸ்ட் அல்லது பொசிஷன் என்னை விட்டு போகலாம், உயிரே கூட போகலாம். ஆனாலும் கூட தான் தைரியமாய் அங்கே போவதற்கான காரணம் ஒரு பலம். என்னங்க அந்த பலம்? உபவாச ஜெபத்தினால் கிடைத்த பலம் அவளுக்கு தைரியத்தை கொடுத்தது. அந்த உபவாச ஜெபத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொண்ட தைரியத்தால் அவள் ராஜாவுக்கு முன் வந்து நிற்கிறாள். தொடர்ந்து வாசிக்கலாம். ராஜாவுக்கு முன்பாக வந்து நின்றாள். ராஜ அரமனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே ராஜா வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். ரூல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி தூர வீசிட்டாங்க. ரூல்ஸ் எல்லாம் அந்த நேரத்தில் காணாம போயிடுச்சு. ராஜா ஆக்சுவலா அங்க ரூல்ஸ் தான் பேசி இருந்திருக்கணும். புத்தி இருக்கா இல்லையா உனக்கு? நான் சொல்லாம, என்னுடைய பெர்மிஷன் இல்லாம ராஜ அரமனைக்குள்ள நீ நுழைஞ்சிருக்கன்னு உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கும்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ? அப்படி கத்தி இருக்கணும், திட்டி இருக்கணும். ரூல்ஸ் அவன் நினைச்சு பார்த்திருந்திருக்கணும். ஆனால் துன்மார்க்கமாக கூட நடந்து கொண்டிருந்த அந்த ராஜாவினுடைய மனசு எவ்வளவு நல்ல மனசா மாறி போயிடுச்சு. கவனிங்களேன். அப்படி துன்மார்க்கமாயிருக்கிற கணவனுடைய மனதை மாத்தினது எதுங்க? சத்தமா சொல்லுங்களேன். உபவாச ஜெபம்தான். இன்று அம்மா சகோதரியே, உன்னுடைய கணவர் ஒருவேளை அந்த ராஜாவை போன்ற மனதுடையவரோ என்னவோ, மிகவும் கடின இருதயம் கொண்டவரோ என்னவோ, மூர்க்கனோ என்னவோ, துன்மார்க்கனோ என்னவோ, அப்பேற்பட்ட ஒரு நபர், அப்பேற்பட்ட ஒரு துஷ்டர் தயாள குணமுள்ளவராய் மாறுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? சோறு போடாம பட்டினி போடணும். அப்படியாங்க? யோ துன்மார்க்கனே, உனக்கு சோறு போட்டதெல்லாம் வேஸ்டியா?
அப்படின்னு வீட்டுக்கு வர்ற கணவருக்கு சாப்பாடு கொடுக்காம பட்டினி போடணுமா? பசியோடு இருக்கிற கணவன் வீட்டுக்கு வந்து சாப்பிடலான்னு நினைக்கிறப்ப சாப்பாடு இல்லைன்னு சொன்னா அடிக்க தான் செய்வான். ஆமாவா இல்லையாங்க? நண்பு சகோதர சகோதரிகளை கவனிங்க. ஒரு துன்மார்க்கன் தயாள குணத்தோடு பேசுகிற விதத்திலே அன்று அவனை மாற்றியது எதுவென்றால் உபவாச ஜெபம்தான். ஒருவேளை உங்க மனைவி குணம் நல்லா இல்லாம இருக்கலாம், அல்லது உங்க கணவருக்கு நல்ல குணம் இல்லாம இருக்கலாம். உன்னுடைய பிள்ளைகள் கூட நல்ல வழிகளை எல்லாம் விட்டு விலகி போவது போல ஒருவேளை உனக்கு தோன்றலாம். யார் எப்படி நடந்து கொண்டாலும் எப்படியெல்லாம் செய்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டுமென்றால் முதலாவது நீ உபவாசத்தோடு கூட முழங்கால் படியிட வேண்டும். ஆவிக்குரிய ஸ்திரீயாகிய நீ அல்லது ஆவிக்குரியவனாயிருக்கிற நீ உபவாசம் இருந்து ஜெபித்தாலே தவிர உன் கணவரிடத்துல மாற்றம் வராது, மனைவியிடத்துல மாற்றம் வராது, உன் பிள்ளைகளிடத்திலே மாற்றம் வராது. கடின இருதயம் உள்ளவர்களாக இருக்கிற அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் முதலாவது நீ உபவாசத்தோடு முழங்கால் படியிட வேண்டும். கடின இருதயம் உள்ளவனாக இருந்த அந்த ராஜா எவ்வளவு தயாள குணம் உள்ளவனா பேசுறான் பாருங்களேன். பர்மிஷன் இல்லாமல் தனக்கு முன்பாக வந்து ராணி நிற்கிற போது கூட அவளை பார்த்து, எஸ்தரை பார்த்து, உனக்கு என்னம்மா வேணும்? ஒருவேளை நீ என் ராஜ்யத்துல பாதியே கேட்டாலும் நான் அதை தருகிறேன். ராஜ்யத்துக்காக அவ வரலங்க, ஒரு வேண்டுகோளை வைக்கத்தான் வந்திருக்கிறாள். அந்த வேண்டுகோள் என்ன? ராஜா, நீங்கள் என்னிடத்துல விருந்துக்காக வர வேண்டும் ராஜா. உமக்காக நான் விதவிதமாக சமைத்து வைக்கவிருக்கிறேன். நீர் விரும்பியவைகள் எல்லாவற்றையும் நான் சமைத்து வைக்கிறேன். நீங்கள் மிகவும் சந்தோஷப்படும்படியாக நான் ஒரு விருந்து வைக்க விரும்புகிறேன். தயவு செஞ்சு வாங்க ராஜா என்று சொல்லி எஸ்தர் ரொம்ப புத்திசாலியான ஒரு இல்லத்தரசி. அம்மா, உங்களுக்கு ஏதாவது புரியுதாங்க? ஏதாவது புரியுதான்ற? துன்மார்க்கமான கணவனுடைய மனதை மாற்ற வேண்டும் என்றால், அவர் மாற வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணுமா? அவருக்கு நல்லா சமைச்சு போடணும். உப்பு இல்லாமலோ காரமே இல்லாமலோ சப்புன்னோ. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு தெளிவான ஸ்திரீயாக எஸ்தர் இருந்தாள் என்றால் கால நேரம் அறிந்து ஒரு செய்தியை சொல்லுகிறாள். ராஜாவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று அவள் நினைத்த போது முதலாவது பயன்படுத்தின ஆயுதம் எதுவென்றால் நன்றாக சமைத்து தருவது. இவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் அவருக்கும் வயிறு இருக்குமா இல்லையா? அவர் நாக்கும் ருசியை கேட்குமா இல்லையா? சகோதரியை புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய கணவருக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்க விரும்புனா கம்பல் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. நல்ல சமையல் பண்ணி முயற்சி பண்ணுங்க. துன்மார்க்கருங்க, பயங்கர பாவி, பயங்கர குடிகாரன். ஆனா அந்த அம்மா நல்ல ஆவிக்குரிய அம்மா. எப்பாவது அந்த அம்மா ஜெபம் பண்றத பார்த்துட்டான்னா அவ்வளவுதான், முடிய பிடிச்ச அடியோ அடி. அப்படி சாக வரைக்கும் அடிச்சுட்டு மறுபடியும் போய் குடிச்சிட்டு வந்து மறுபடியும் முடிய பிடிச்சி அடிக்க ட்ரை பண்ணும்போது, ஐயா எனக்கு கொஞ்சம் விட்டேன்னா, உனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நீ காலையிலேயே போய் உனக்காக மீனெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன், என்னை கொஞ்சம் விட்டேன்னா அந்த மீன் குழம்பு செஞ்சு எடுத்துட்டு வந்துடுவேன், அப்புறம் நீ சாப்பிட்டுக்கையா அப்படின்னு சொன்னாங்க. அந்த கணவருக்கு ஒண்ணுமே புரியல. போட்டு மிதின்னு மிதிக்கிறேன், மீன் குழம்பு வச்சு தர்றாங்கிறாளே. அந்த அன்பிலே அந்த பயங்கரமான இருதயம் அப்படியே கரைஞ்சு போச்சுங்க. அந்த இடத்திலே முழங்கால் படியிட்டாராம், 2 கரங்களையும் கூப்பி வணங்கினாராம். இது மனிதர்களுக்குள் காணப்படுகின்ற அன்பு அல்லவே அல்ல, இது தேவ அன்பு. துன்மார்க்கனான நான், கடின இருதயம் உள்ளவனான நான், கருணையே இல்லாமல் அடிக்கிற போது எனக்கு ருசியான உணவு சமைத்து தர வேண்டும் என்று இடத்துல பெர்மிஷன் கேட்கிறாயா? எனக்கு கொஞ்சம் விட்டா உனக்காக மீன் குழம்பு செஞ்சு எடுத்துட்டு வருவேன்னு. உன் தேவன் பெரியவர், அவருடைய அன்பு பெரியது. அன்பு சகோதர சகோதரிகளை கவனிங்க. எஸ்தர் மிகுந்த ஞானமுள்ள ஸ்திரீ, தெளிவான குடும்பத் தலைவி. மகாராஜாவாக இருந்த போதும் கூட அவருக்கும் ருசியான போஜனம்னா இஷ்டம் தானே. ஏன் உங்களுக்காக ஒரு நல்ல விருந்து ஏற்பாடு செய்ய விரும்புகிறேன், வர முடியுமா? இப்படி சொல்லாம ஒருவேளை முதல்ல எடுப்பிலே தன் வேண்டுகோளை வச்சிருந்தானா அங்க விவகாரமே வேற மாதிரி ஆயிருந்திருக்கு. விருந்துக்கு வர சொல்லுகிறாள். ராஜா, நீங்க வரும்போது ஆமானையும் கூட நீங்க கூட்டிட்டு வரணும் ராஜா, இது என்னுடைய வேண்டுகோள் என்று சொல்லுகிறாள். ஆமான் வீட்டுக்கு போய் சொன்னாங்க, எல்லார்கிட்டையும் சொன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் சொன்னா. வாசிக்கலாம் 6வது அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாக சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போகத் தொடங்கினீர், அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல்
அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள். ராஜாத்தியாக எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது விருந்துக்கு வந்துட்டாங்கங்க. விருந்து ஆரம்பிக்க போகுது. நேர்த்தி அழகா சூப்பரா எஸ்தர் சமைத்து அவர்களுக்கு கொடுத்தாள். சந்தோஷமாக அந்த போஜனத்தை உண்ட ராஜா, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? சில லேடிஸுக்கு பெரிய பெரிய டேலண்ட் இருக்குங்க. கணவனோடு சண்டை போடணும்னா அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் சண்டைய ஆரம்பிப்பாங்க. அவர் ஆல்ரெடி பயங்கர பசியோடு இருக்காரு, உள்ளுக்குள்ள அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல பாவம் சாப்பிட ஆரம்பிக்கும் போதுதான் இவங்க ஆரம்பிப்பாங்க. அம்மா சகோதரிகளே, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் அவருக்கு பயங்கரமா கோபம் வரும், பிளைட் எல்லாம் காத்துல பறக்கும். அப்ப என்ன நடக்கும் நமக்கு தெரியும் தானே? கொஞ்சம் யோசிங்க அம்மா சிஸ்டர்ஸ். ஒருவேளை உங்க கணவர்கிட்ட ஏதாவது விஷயம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த விஷயம் ஒருவேளை அவருக்கு கோபத்தை உண்டாக்குறதா இருக்கலாம், அல்லது அவருக்கு கஷ்டத்தை உண்டாக்குறதா இருக்கலாம். ஆனா சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கலாம். ஆனா சாப்பிடும்போது இல்லைங்க. முதல்ல அவரை சாப்பிட விடுங்க. நல்லா வயிறார அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் சொல்லுங்க. ராஜா போஜனம் செய்த பிறகு, எஸ்தர் ராஜாத்தியே, உன்னுடைய வேண்டுதல் என்ன? சாப்பிடும்போது அவரும் கேட்கல, இந்த அம்மாவும் சொல்லல, தன்னுடைய விண்ணப்பங்கள் விஷயங்களை ஆரம்பிக்கல. நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம், திருப்தியானதுக்கு அப்புறம், உன்னுடைய வேண்டுதல் என்னன்னு கேட்கிறாரு. அப்பொழுது ராஜாத்தியாக எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிந்து கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். எஸ்தர் எவ்வளவு தெளிவா காரியத்தை முன்வைக்கிறா. நாங்க எப்படிப்பட்டவங்க ஐயா? உடைய தயை கிருபையை அடிப்படையாக கொண்டு வாழ வந்தவர்கள். அப்படிப்பட்ட எங்களை திடீர்னு கொல்லறதுக்கு என்ன அவசியம் வந்தது? நாங்க என்ன பாவம் பண்ணோன்னு எங்க எல்லாரையும் கொல்லறதுக்கு இப்ப முயற்சி எடுத்திருக்கீங்க? எவ்வளவு ஞானத்தோட போஜனம் கொடுத்ததற்கு பிறகு ராஜா போஜனத்தில் சந்தோஷமாயிருந்த போது, திருப்தியாய் திராட்சரசமும் குடித்த போது சொல்லுகிறாள், எங்களை அழிப்பதற்கு முடிவு செஞ்சிட்டாங்களே, யார் அவன்? அவன் எங்கே என்று ராஜா எஸ்தரிடத்திலே கேட்டபோது, எஸ்தர், சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான்தான் என்று சொல்லிவிடுகிறாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கு முன்பாக ஆமான் திகிலடைந்தான். ராஜா உக்கரத்தோടെ திராட்சரச பந்தியை விட்டு எழுந்து அரமனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். இப்போ யார் யாரோட உயிருக்காக யார்கிட்ட மன்றாடுறாங்க யோசிச்சு பாருங்க. ஆமான் யூதர்களை சங்கரிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்த நேரத்துல அதே ஆமான் இப்போ உபவாசம் இருந்து ஆண்டவரிடத்திலே ஜெபித்து வந்து நிற்கிற எஸ்தருடைய பாதத்தை பற்றி கொண்டு, அம்மா என்னுடைய உயிரை காப்பாத்துங்க. உபவாச ஜெபம் என்பது எல்லா சூழ்நிலைகளையும் தலை கீழாய் மாற்றிவிடும். உபவாச ஜெபம் என்பது நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய காலை பற்றுக்கொள்ளும் விதத்திலே செய்துவிடும். உபவாச ஜெபம் எல்லா ஆபத்துக்களையும் உனக்கு அனுகூலமாய் ஆக்கிவிடும். இந்த ஆமான் ஒரு கட்டத்துல எஸ்தரின் காலை பிடித்து கெஞ்சுகிற சூழலுக்கு ஆமானை கொண்டு வந்து விட்டது. தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ராஜா அரமனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். கவனிங்க, எஸ்தர் அமர்ந்திருந்த அந்த பிளேஸ்ல போய் அந்த அம்மாவுடைய காலையோ கையையோ பிடிச்சுக்கிட்டு இருக்கான்.
ஆனால் எஸ்தர் காமாக விலகி போன உடனே அவன் அங்கேயே படுத்து கிடக்கிறான். அப்போது அதை கண்ட ராஜா என்ன செய்றான் கவனிங்க. மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரமனையில் இருக்கும் போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். ஆமானுடைய முகத்தை மூடிவிட்டார்கள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனோ என்னும் ஒருவன், இதோ ராஜாவே, ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டையிலே, ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்குமரம் ஆமான் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்குமரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. அதோட முடிஞ்சு போயிடலங்க. அதன் பிறகு என்ன நடந்தது என்பதையெல்லாம் 8வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். அந்த ஆமானுடைய போஸ்ட் இருக்கிறது அல்லவா, அது ஹூஸ்ட் ஆனதுனால அந்த போஸ்ட் இப்ப யாருக்கு வந்தது தெரியுமா? மொர்தெகாய்க்கு வந்தது. அந்த போஸ்ட் என்ன போஸ்ட் தெரியுமா? பிரதான மந்திரி. உபவாச ஜெபம் என்ன செய்தது? உயிர் போகிருந்த ஜனங்களின் உயிரை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் உன்னதமான ஸ்தானத்திற்கு, இடத்திற்கு அவர்களை கொண்டும் போனது. இந்த தேசத்திலே ராஜா கட்டளையிட்டான், இனி யாராவது யூதர்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கே வந்தால் அவர்களை ஒரு கை பார்த்து விடுவேன். ஒருவரும் யூதர்களின் மீது கை போடக்கூடாது. எஸ்தருடைய உபவாச ஜெபமும் யூதர்களின் உபவாச ஜெபமும் இந்த ஜனங்கள் எல்லோருமே கூட அந்த தேசத்திலே ஒரு விலை மதிப்புள்ள வாழ்க்கை வாழும்படி செய்தது. மற்ற ஜனங்கள் எல்லோரும் அவர்களை மதிக்கும் விதத்திலே செய்துவிட்டது. மேன்மையான பதவிகளை எல்லாம் பெறும்படி செய்தது. உபவாச ஜெபம் அசாத்தியங்களை சாத்தியமாக்கும். உன்னுடைய பயம், திகில் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். சத்துருக்கள் செய்கிற சதித்திட்டங்கள் எல்லாவற்றையுமே கூட அடித்து போட்டுவிடும். திகிலோடு இருக்கின்ற உன்னுடைய இருதயத்திற்குள்ளே நிம்மதியை கொண்டு வந்துவிடும். எனவே உபவாச ஜெபத்தை அசட்ட செய்யாதீங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் உபவாசம் இருந்து அந்த உபவாசத்தோடு கூட ஆராதனையிலே கலந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் அசாத்தியமாக காணப்படுகிறவர்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு ஆபத்தை உண்டாக்குகிற மனிதர்களோ அல்லது சூழல்களோ, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, உபவாசம் இருந்து ஜெபித்த ஆண்டவர் சன்னதியை அடைகிற போது நல்ல கவனிங்க. அந்நாளிலே எஸ்தரையும் யூதர்களையும் எந்த தேவன் காப்பாற்றினாரோ இன்றும் அதே தேவனைத்தான் நாம் கொண்டிருக்கிறோம். அவர் இன்றும் கூட உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆச்சரிய காரியங்களை செய்வதற்கு அவர் சித்தமாய் இருக்கின்றார். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, கடின இருதயமுள்ளவனாயிருந்த ராஜா உபவாசமிருந்து ஜெபம் செய்த எஸ்தரின் வேண்டுகோளை கேட்டுக்கொண்டான். அற்புதமான பதிலையும் தந்தான். நாங்கள் சேவிக்கிற ராஜா, ராஜாதி ராஜா, மிகுந்த அன்புள்ள தேவன். அப்பா, ஒரு கடின இருதயம் உள்ளவனையே உபவாச ஜெபம் மாற்றுகிறதென்றால், ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கும் உபவாச ஜெபத்தின் பலனாக எங்கள் மீது மேன்மையான உத்தேசங்களை, திட்டங்களை கொண்டிருக்கிற நீர் எங்களுக்கு எவ்வளவு மேன்மையான பதிலை அருளுவீர். நீர் எவ்வளவாய் எங்களை உயர்த்துவீர். எங்களுக்கு எவ்வளவாய் ஆச்சரிய காரியங்களை செய்வீர். எந்த அளவுக்கு எங்கள் சத்துருக்களுக்கு எதிராக வெற்றியை அருளிச் செய்வீர். எந்த அளவுக்கு சத்துருவை, அவன் திட்டங்களை முறியடித்து எங்களுக்கு சமாதானத்தை அருளுவீரோ, அதை இன்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவருடைய மேலான பதிலை எங்களுக்கு தரப்போவதற்காக நன்றி சொல்லி உமக்கே துதி, கன, மகிமையை ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.